அடுத்ததாக நீங்கள் சில நேரங்களில் சில தப்சீர்களை பார்க்கும்போது முதலில் இறங்கப்பட்ட சூரா சூரத்துல் ஃபாத்திஹா என்று வாசித்த நினைவு சில நேரம் இருக்கலாம். சிலாக்கள் பயான்லேயும் சொல்லிடுவாங்க, முதலில் இறங்கப்பட்ட சூரா சூரத்துல் ஃபாத்திஹா என்று. ஆனால் உண்மையிலேயே இது தொடர்பாக ஒரு செய்தி வருகிறது, ஆனால் அது ஆதாரபூர்வமானது அல்ல. அப்படி நம்ம ஒரு வாதத்துக்கு, சும்மா ஒரு புரியறதுக்காக சொல்றேன், அப்படி ஒரு வாதத்திற்கு நம்ம அதை சரி என்று எடுத்தால் கூட எப்படி புரியணும் என்று கேட்டால், முழுக்க ஒரு சூரா முதலில் இறங்கியது என்றால் அது சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா 7 வசனங்கள் ஒரே டைமில் இறங்கிச்சு. அதனால ஒரே டைமில் முழுக்க ஒரு சூரா இறங்கியது என்றால் அது சூரத்துல் ஃபாத்திஹா என்று புரிஞ்சோம் என்றால் பிரச்சனை இல்லை. அதே போல இன்னும் சில இடங்கள்ல குறிப்பிட்டிருப்பாங்க, யா அய்யுஹல் முத்தஸிர் என்பதுதான் முதலில் இறங்கியது. சூரத்துல் முத்தஸிர் என்ற அத்தியாயம் தான் முதலில் இறங்கியது என்று சில இடங்களில் குறிப்பிட்டிருப்பார்கள். ஆனால் அதுவும் ஆதாரமற்றதாகும். அதையும் நம்ம முரண்பாடு இல்லாம புரிய விரும்பினால், வஹி கொஞ்ச நாள் வராம இருந்துச்சு, அதற்கு பிறகு முதலில் அவர்களுக்கு இறங்கியது சூரத்துல் முத்தஸிர் என்று அதை எடுத்தோம்னா அங்கேயும் முரண்பாடு வராது. ஆனால் சுருக்கமாக அன்புள்ள சகோதரர்களே, முதலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் என்று இறங்கியது இந்த சூரத்துல் அலக்கினுடைய ஆரம்ப 5 வசனங்கள் தான். இதற்கு முதல் அவங்களுக்கு எப்படி வஹி வந்திருக்கின்ற கேட்டால், அவங்க கனவு காண்பாங்க. இந்த இக்ரா என்பது வஹியாக இறங்குவதற்கு முன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு காண்பார்கள். அந்த கனவு காலையில ரியலா நடக்கும். அல்லாஹ் அக்பர். இப்படித்தான் அவர்களுக்கு முதலில் வஹி வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களே அதை குறிப்பிடுகிறார்கள். புகாரில நீங்க கிதாபுல் வஹி என்கிற பாடத்தை எடுத்து பார்த்தால், அவ்வலு மா புதிஅ பிஹி அல் வஹி அர்-ருயா அஸ்-சாலிஹா, முதலில் வஹி அருளப்பட்டது நல்ல கனவுகள். அந்த கனவு நைட்ல வரும், காலையில அது ரியலா நடக்கும். இப்படி இருக்கும் போதுதான் இந்த சூரா 5 வசனங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்குகிறது. பொதுவாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த சூறாக்கள் வசனங்களை புரிந்து கொள்வதற்கு சபபு நுசூல் தேவை என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். சபபு நுசூல் என்றால் குர்ஆன் வசனங்கள் இறங்குவதற்கான பின்னணியாக இருந்த காரணங்கள். அந்த காரணங்களை வைத்து சில நேரங்களில் குர்ஆன் வசனங்கள் இறங்கும். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து முஷ்ரிக்குகள் கேட்கிறார்கள், ரூஹ் என்றால் என்ன? நபியே, ரூஹ் என்ற முஹம்மதே, ரூஹ் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது, ரூஹ் என்றால் என்ன என்று தெரியாது. அவங்க யோசித்துக் கொண்டிருக்கிறாங்க. இருக்கும்போது அல்லாஹ் வஹி இறக்குறான், குலிர் ரூஹு யஸ்அலூனக அனிர் ரூஹ் குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. நபியே, உன்னிடம் வந்து ரூஹ் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள், என்னுடைய ரப்பிடம் இருந்து வரக்கூடிய ஒரு கட்டளை என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். இப்ப அல்லாஹ்வுடைய இருக்கிறார். அதே போல ஹைலை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருக்கும் போது அல்லாஹ் தஆலா யஸ்அலூனக அனில் மஹீத் குல் ஹுவ அதன் ஃபஅதஸிலு நிஸாஅ ஃபில் மஹீத் என்கிற வசனத்தை இறக்கிறார். இப்படி நிறைய நீங்க பார்க்கலாம். ஒரு சம்பவம் நடக்கும், அந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து ஒரு குர்ஆன் வசனம் இறங்கும். அதற்கு நம்ம சபபு நுசூல் என்று சொல்லுவோம் அந்த சம்பவத்திற்கு. ஆனால் நிறைய பேர் இந்த சூறாவை பற்றி பேசும்போது இதனுடைய சபபு நுசூல் என்று ஒரு சம்பவத்தை குறிப்பிடுவார்கள். ஆனால் அது சபபு நுசூல் அல்ல. அது அந்த நுணுக்கமில்லாத முறையில் முன்வைக்கப்படக்கூடிய ஒரு கருத்து தான். இந்த சூறா இறங்குவதற்கான பின்புலம் அல்லது வரலாறு என்றுதான் சொல்லலாம். இந்த சூறா இறங்கிய வரலாறு, இந்த சூறா இறங்குவதற்கு ஒரு சபப் இல்லை. சபப் நுசூல் என்று அந்த இடத்தில் இதை குறிப்பிடுவது ஒரு நுணுக்கமான பிரயோகமாக அமையாது. ஏனென்றால் இந்த சூறா இறங்கிய பின்புலத்தை நீங்கள் பார்த்தால், ஜாஹிலிய காலம், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40 வயதுக்கு முற்பட்ட அந்த காலப்பகுதி. அந்த காலப்பகுதியில் மிகப்பெரிய அநியாயங்களும் அனாச்சாரங்களும் அந்த சமுதாயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவற்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக பார்க்கிறார்கள். அவர்களை அல்லாஹ் இயல்பிலேயே நல்ல சுபாவத்தோடு வளர்த்தெடுத்தான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி, என்னுடைய ரப் எனக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுத்தந்தான், அதை அழகாக கற்றுத்தந்தான். சின்ன வயதிலிருந்து அந்த ஜாஹிலியத்தில்
எந்த தாக்கமும் இல்லாத ஒரு தூய்மையான முறையில் அல்லாஹு தஆலா அவர்களை வளர்த்தெடுக்கிறார். எனவே அந்த ஜாஹிலியத்தை பார்க்கும்போது அவர்களுக்கு வெறுப்பு வருகிறது. அநியாயங்களும் அட்டுழியங்களும் அக்கிரமங்களும் அந்த சமுதாயத்தில் தலைவிரித்தாடுவதை கண்டு மனம் விரும்பி அவர்கள் கவலையோடு போய் காபாவிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் நினைக்கிறேன் அந்த ஹிரா குகை அந்த இடத்திலிருந்து நீங்க பார்த்தால் கிட்டத்தட்ட 650-700 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடியதுதான் அந்த காரு ஹிரா குகை. இவங்க இந்த சமூகத்தை ஒதுங்கி அந்த ஹிரா குகையில் ஏறி உட்கார்ந்து அல்லாஹ் அவங்களுக்கு தெரியாது ஈமான் என்றாலும் என்ன தெரியாது, வேதம் என்றாலும் என்ன என்று தெரியாது. அல்லாஹ் குர்ஆனிலே அதை சொல்லி காட்டுகிறார். மா குன்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான். நபியே உமக்கு வேதம் என்றாலும் என்ன என்று தெரிந்திருக்கவில்லை, ஈமான் என்றாலும் என்ன என்று தெரிந்திருக்கவில்லை. அப்படியான ஒரு நிலையில் அவர்கள் போய் அந்த அல்லாஹ்வை அவர்கள் தனிமையில் இருந்து தியானம் செய்கிறார்கள். யதஹன்னஸு என்று வருகிறது புகாரியிலே. அதாவது தனிமையில் இருந்து அவர்கள் அல்லாஹ்வை தியானம் செய்கிறார்கள். வந்து தேவையான சாப்பாடுகளை கொண்டு போவாங்க. சில நேரங்களில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போய் சாப்பாடு கொடுத்துட்டு வருவாங்க. இப்படி அவர்கள் ஹிரா குகையில் தனிமையிலே தங்கி இருக்கிற போதுதான் ஒரு நாள் ஒருவர் வருகிறார். வந்தவர் யார் என்பது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது. வந்தவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இக்ரா இக்ரா என்று சொல்கிறார். ஓதுங்கள் ஓதுங்கள் என்று சொல்கிறார். உண்மையிலேயே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதாகிவிட்டது. அவர்கள் எழுத வாசிக்க படித்தவர் அல்ல, உம்மி என்று சொல்லுவோம். அவர்களுக்கு எழுதவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது. அப்படி இருக்கிற அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன ஓதுங்கள் ஓதுங்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், மா அன பிகாரி, எனக்கு ஓத தெரியாது என்று அவர் சொல்லுகிறார்கள். பல தடவைகள் சொன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை உருக கட்டி பிடிக்கிறார். அப்படி உருக்கி கட்டி பிடித்து இந்த 5 வசனங்களையும் ஓதுகிறார். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم علم الانسان ما لم يعلم. இத ஓதிட்டு அவர் போயிட்டார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இடத்திலிருந்து பயம் பிடிச்சிட்டு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. அல்லாஹ் குர்ஆனில முஸம்மில் முத்தஸிர் என்றெல்லாம் சொல்கிறான். இந்த பயத்தினால என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் அவர்கள் அப்படியே உடனே இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே வீட்டுக்கு வராங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் போய் சொல்லுகிறார்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, உடம்பெல்லாம் நடுக்குது, என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்பதும். அவங்க ஒரு ஸ்டடியான ஒரு ஸ்மார்ட்டான லேடி ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க டென்ஷன் ஆகல, ஏற்கனவே பிசினஸ் செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ், மிகப்பெரிய பிசினஸ் எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தொழிலதிபராக இருந்தவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு, நல்ல ஆளுமை மிக்கவர். சாதாரண பெண்களை போன்று துடித்து துவண்டு டென்ஷன் ஆகல. வந்த உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை உட்கார வச்சு போத்தி போட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த சம்பவத்தை சொல்கிறார்கள். சொன்ன உடனே இவங்க யோசிக்கிறாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு யோசிச்சுட்டு இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. என்னுடைய ஒரு நெருங்கிய உறவினர் இருக்கிறார், அவருடைய பேர் வந்து வரக்கத் இப்னு நௌஃபல். அவருக்கு இது தொடர்பான ஞானம் இருக்கிறது, நாம் அவருடைய வீட்டுக்கு போவோம் வாருங்கள் என்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டு போகிறார்கள். வரக்கத் இப்னு நௌஃபல் ஏற்கனவே வேதங்களை படித்திருந்தவர். அவர் சப்ஜெக்ட் அப்படி ஃபுல்லா கேட்கிறார். கேட்டுட்டு சொன்னார், உடனே சொல்றார், கேட்ட உடனே சொல்றார், வந்தவர் நாமூஸ் அல்லதி ஜாஅ இலா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்த நாமூஸ் தான் உங்களிடமும் வந்திருக்கிறார். அப்ப நாமூஸ் என்று அவர் சொன்னது தௌராத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாமூஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லிட்டு அவர் நடக்க போற விஷயங்களை எல்லாம் முன்கூட்டி முன்னறிவிச்சார். நீங்க இப்ப அல்லாஹ்வுடைய தூதராக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த வந்தவர் ஒரு மலக்கு ஜிப்ரீல், அவர்தான் வஹி கொண்டு வருவார். இப்ப நீங்க இதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய வஹி உங்களுக்கு வரும். வந்ததுக்கு பிறகு நீங்க இதை மக்களுக்கு சொல்ல ஆரம்பிப்பீங்க. மக்கள்கிட்ட சொல்ல போகும்போது மக்கள் உங்களை எதிர்ப்பார்கள், உங்களை ஊரை விட்டு துரத்துவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அதை சேம் இதான் நடந்துச்சு. அந்த பின்னணியை வைத்து இவர் இந்த சொன்ன ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள்,
அவ முஹ்ரிஜியஹும், அவர்கள் என்னை ஊரை விட்டு வெளியேற்றுவார்களா என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனதில் ஒரு சின்ன தயக்கம் ஏற்படுகிறது. அப்ப அவர் சொல்றார், வரகத் இப்னு நௌஃபல், நான் உயிரோடு அந்த நேரத்தில் இருந்தால் உங்களுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் தருவேன். வரகத் இப்னு நௌஃபல் சொல்றார், நான் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தருவேன். அதனால் இதை வைத்து அதிகமான அறிஞர்கள் வரகத் இப்னு நௌஃபல் ஒரு முஃமின் என்கிற அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். பிறகு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ்னு சொல்ல கணவரே என்ன கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்கள் ஏழைகளுக்கு உதவுகிறீர்கள். நல்ல பாருங்க சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ்களை. ஏழைகளுக்கு உதவுகிறீர்கள், அனாதை குழந்தைகளை நீங்கள் பராமரிக்கிறீர்கள், அவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறீர்கள், இன உறவுகளை நீங்கள் சேர்ந்து வாழ்கிறீர்கள். அனாதை குழந்தைகளோட நல்லா இருக்கிறீங்க. ஏழைகள், நலிவுற்றவர்கள், பலவீனமானவர்களுடைய விஷயத்தில் நீங்க கவனம் செலுத்துறீங்க. உங்களுடைய உறவினர்களோடும் நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க, சொந்தக்காரர்களோடும் நல்ல முறையில் தான் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வரலாறு உங்களுக்கு தெரியும். இங்கே நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இது காரணம் அல்ல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் 5 வசனம் இறக்கப்பட்டதற்கு காரணம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் போய் இருந்தார்கள் அல்ல. இதுக்கு காரணம் இல்ல, அல்லாஹு தஆலா முதலில் வஹியை இறக்குகிறான். இதற்குரிய வரலாறு தான் இது என்றுதான் நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும்.